வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. முத்துவேல் கண் முழிச்சு, கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை, குமார் தான் தள்ளி விட்டான், அதுவும் வேணும்னு பண்ணலை, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு வாக்குமூலம் கொடுத்து மொத்தமாக முடிச்சிடுறாரு. கேஸ் கொடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லைன்னு அவர் சொல்லிட கதிரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாண்டியன், சரவணன், செந்தில் 3 பேரும் அவரை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கோமதியும் ராஜியும் அவங்க சித்தப்பாவை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வந்துடுறாங்க. அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணது தன்னோட மகன் தான் தெரிஞ்சதும் சக்திவேல் பயங்கர கோபமாகி அங்கேருந்து ஓடி போன குமரவேலை தேடிக்கிட்டு தோட்டம், தெருவு, வாய்க்கால், வரப்புன்னு அலையிறாரு. அப்போ ஒரு தோட்டத்தில் மகன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு மெதுவாக போய் தோளில் கைய வைக்கிறாரு. அப்பா அப்படின்னு திரும்பி பார்த்து பதற குமரவேலை பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, ஏண்டா என் அண்ணனை நீ தான் கொலை பண்ண பாத்தியா அப்படின்னு வச்சு சாத்துன்னு சாத்துறாரு. இத்தனை நாளா மற்றவங்கள அடிக்கிற அடியை விட இது கொஞ்சம் பலமாவே இருக்கு. என்ன கண்ணுல ஒரு வெறியும் பைத்தியக்காரத்தனமும் இருக்கும். இப்ப அது இல்ல, செத்து போடா செத்து போ அப்படின்னு வச்சு சாத்துன்னு சாத்திடுறாரு. குமரவேலும் அவ்வளோ அடியும் வாங்கி குனிஞ்சிட்டு அவர் அடிச்சு ஓஞ்ச உடனே நிமிந்து, அப்பா அப்பா அப்படிங்க, எப்படிரா நீ தள்ளி விடலாம், எப்படிரா எங்க அண்ணனை தள்ளி விடலாம் அப்படின்னு கேட்குறப்ப அவர் முகத்துல ஒரு பயங்கரமான அருவெருப்பும் வெறியும் வந்துடுது. குமரவேல் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போறாரு. அவரை தள்ளி விட்டுட்டு அவரை அப்படியே அங்க போட்டுட்டு வந்துட்டு வீட்டுல வந்து நாடகம் போடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொட்டனியோட சேர்த்து ஒரு அடி வைக்கிறாரு. அப்பா என்ன தெரியா, அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா அப்படின்னு திக்கி திணறி அடியை தாங்கிக்கிட்டு கண்ணத்தை தொடச்சிக்கிட்டே குமரவேல் அப்பா கிட்ட கெஞ்சுறாரு. என்னடா பேச போற, நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்ல போறியா அப்படின்னு அவரோட கண்ணை ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு கேட்க, இல்லப்பாங்கிறாரு குமரவேல். என்ன நீ எதுவுமே சொல்லலைன்னு செய்யலைன்னு சொல்ல போறியா, மூட்ரா வாய அப்படின்னு அவரு விட்ட அறையில குமரவேல் ஒரு சுத்தி நிக்கிறாரு. அப்பா அப்பான்னு கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்டு இருக்க, எங்கிட்டயே புழுகிறியா அப்படின்னு கேட்க, அப்பா அப்பா நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா, தெரியாம நடந்துருச்சுப்பா அப்படின்னு குமரவேல் தடுமாறி சொல்ல, என்னடா என்ன தெரியாம நடந்துச்சு, என்னடா என்ன தெரியாம நடந்துச்சு அப்படிங்கிற சக்திவேல். அப்பதான் குமரவேல் அவர் முகத்துல இருந்த மாஸ்க் எடுத்த ஞாபகம் வர, ஆமா ஏண்டா டேய், அன்னைங்கிட்ட போய் ஆஸ்பத்திரியில் ஏதோ நீ திருட்டுத்தனம் பண்ண பாத்தியே, என்னடா பண்ண பார்த்த சொல்லு அப்படின்னு கொத்தா பிடிச்சி தூக்கிடுறாரு பையனை. அப்பா நான் பயத்துல அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, சொல்லுடா சொல்லு, அவரை என்ன பண்ண பார்த்த அப்படின்னு கத்துறாரு அவரு. அப்பா நான் ஏதோ பயத்துல பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு குமரவேல். பயத்துல என்ன பண்ண பார்த்த, ஏய் சை அப்படின்னு ஒரு அறை விட்டுட்டு நிமிர்றாரு அவரு. நீ எல்லாம் என் பையனா, தூ அப்படின்னு துப்பிட்டு தன்னையும் ஒரு முறை கேவலமா பார்த்துக்கிட்டு, எவ்வளோ கேவலமான ஜென்மண்டா நீ, உன்னை இம்புட்டு கொடூரமா ஈச்சி நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏய் நாளைக்கு உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படிங்கிற ஒரு சைகையாலேயே என்னை போட்டு தள்ள போறியான்னு கேட்டுட்டு அப்புறம் வாயாலையும் கேட்டுடுறாரு. ஐயோ அப்பா இல்லப்பான்றாரு குமரவேல். ஏய் நீ பண்ணுவடா அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. இன்னைக்கு எங்க அண்ணனை பண்ண, நாளைக்கு என்ன பண்ண மாட்டியா அப்படின்னு சக்திவேல் இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு வந்த தன் வீட்டுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குன்றத உணர்றாரு. அப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, அந்த கதிரும் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சுப்பா, நான் அவங்கிட்ட போய் சண்டை போட்டேன், நான் கதிரை தான் அடிக்க போனேன்ப்பா, பெரியப்பா இடையில வந்து விலக்கி விட்டாரு, போங்க பெரியப்பான்னு நான் தள்ளி தான் விட்டேன், சத்தியமா என் மனசுல வேற என்ன எண்ணமும் இல்லப்பா அப்படிங்கிறாரு குமரவேல். பண்றதையும் பண்ணிட்டு கதை சொல்லாத அப்படின்னு மறுபடியும் ஒரு அறை, பேசாத, என் கண்ணு முன்னாடியே நடிச்சிருக்க, டேய் அப்படின்னு டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுற சக்திவேல். எங்க அண்ணன் முகத்துல எப்படிரா முழிப்பேன், படுபாவி பயலே அப்படின்னு உடைச்சு போய் கதற ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அருளூசு சக்திவேலை பார்க்க நமக்கே பாவமா தான் இருக்குங்க. அண்ணி முகத்துல இந்த ஊர் முகத்துல எப்படிரா முழிப்பேன், அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு கதறாரு அவரு. என்ன அண்ணனுக்கு இவ்வளோ உருகிறாரு அப்படின்னு குமரவேல் அடி வாங்கினதையும் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, மறுபடியும் டென்ஷன் ஆகி பலார்னு 2 விடுறாரு. படுபாவி பயலே, அப்படி என்னடா கோவம் உனக்கு, அடக்க முடியாத கோவம்,
இந்த விஷயத்துல பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். இருக்க முடியல உன்னால. தின்னுட்டு தின்னுட்டு உடம்பு திமிரெடுத்து அலையுதா? ஊதாரி பையலன்னு மறுபடியும் 2 அறை விடுறாரு. அவரு நினைச்சு கொதிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்லுடா, அவங்க என் அண்ணன்டா அப்படின்னு மொழிய உருட்டி ஐயனார் மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு சக்திவேல். பெரியப்பா, அத மறந்துட்டியா நீனு? சும்மாவே பாண்டியன் குடும்பம் தலகால் புரியாம ஆடுவாங்க. இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க. அவங்க முன்னாடிலாம் நான் எப்படிடா தலை நிமிந்து நிக்க முடியும்? அவங்க முன்னாடிலாம் நான் தலை குனிஞ்சு நிக்கணும், அதுதான் உன் ஆசையா அப்படின்னு சக்திவேல் கேட்க, இல்லப்பா இல்லைங்கிறாரு குமரவேல். அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்கணும், இதான் உன் ஆசையா? சொல்லுடா அப்படின்னு ஒவ்வொரு சொல்லுடாவுக்கும் அங்க பலார்னு அறை விழுந்துகிட்டே இருக்குது. வாங்கிட்டு இருக்கிற அடிக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல குமரவேலோட கண்ணம்லாம் பண்ணு மாதிரி ஆக போகுது. முகமெல்லாம் போண்டா மாதிரி வீங்க போகுது. அவன் பசங்க கையில மட்டும் நீ கிடைச்சேன்னு வச்சுக்கோ, உரிச்சு எடுத்துருவாங்க, தெரியும்ல அப்படின்னு சக்திவேல் மிரட்ட குமரவேல் பயத்தோட பாக்குறாரு. ஏற்கனவே எல்லா பசங்களும் உண்மையில காண்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு. இது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்க, கஞ்சி தாண்டா அப்படின்னு சக்திவேல் குமரவேல கை கழுவுன மாதிரி நகர்ந்து நின்னுக்கிறாரு. தெரியாம பண்ணிட்டேன்பா, போலீஸ் வந்ததை நான் பார்த்தேன்பா. பெரியப்பாவை அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு குமரவேல். பார்க்காம போலீஸ் வந்து வேற என்ன பண்ணுவாங்க? வேற என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கண்ணை குத்துற மாதிரி கையை கொண்டு போறாரு. வாக்கு மூலம்லாம் வாங்கிட்டாங்கடி அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேல் தலையில இடி இறங்கி ஏகப்பட்ட மின்னல் அவர் கண்ணு முன்னாடி வெட்டிட்டு போகுது. நான் தான் எல்லாமே பண்ணினேன்னு பெரியப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு குமரவேல் அழுகையும் பயமா கேட்க, எப்படி சொல்லாம இருப்பாரு? பக்கத்துலதான் கதிர் இருந்தான்ல, நடந்த உண்மையெல்லாம் தெரியும்ல, எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேலோட முகம் வெள்ளேர்னு வெளுத்து போயிடுது ரத்தம் இல்லாம. ஏற்கனவே உன்னை அவருக்கு பிடிக்காது, இதுல அவர் ஆசை மருமகன், அவன் மேல கொலகார பட்டம் கட்டி விட்டுட்டு அவனை லாக்அப்ல வேற கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம். ரொம்ப ஆணித்தரமா அவன் தான் பண்ணனான்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனை மாட்டி விட்டுட்ட. உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? சொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு சப்புன்னு 4 அறைக்கு மேலேயே விட்டுடுறாரு. ஐயோ, அப்ப என் நிலைமை அவ்வளவுதானா? நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா அப்படின்னு குமரவேல் அலறாரு. தப்பு பண்ணனல்ல, போ. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனுஷன், அவரை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு மகனை வெறுப்பும் அருவருப்புமா பாக்குற சக்திவேல் என்னதான் காட்டா மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசுல எல்லாம் உயர்ந்துதான் நிக்கிறாரு. பயத்துல உறைஞ்சு போய் நின்ன குமரவேல் அங்க இருந்து ஓட போக, ஏய் அப்படின்னு தாவி புடிச்சிடுறாரு. எங்க போற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க போற அப்படின்னு கொத்தா புடிச்சிட்டு கேட்க, அழுகியோட தெரியலப்பா, நான் எங்கேயாவது போயிடுறேன்ப்பா அப்படின்னு குமரவேல் பதறிக்கிட்டு பயத்துல அழுற. ஏய், தப்பு பண்றப்ப இருக்க தைரியம் இப்ப எங்கடா போச்சு அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்பா தெரியாம பண்ணிட்டேன்பா, ப்ளீஸ்பா அப்படின்னு குமரவேல் கதற. சி, அழுவாதடா, அழுவறத பார்க்க கன்றாவியா இருக்கு, நிறுத்துறான்னு கத்துறாரு சக்திவேல். குமரவேலும் கஷ்டப்பட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்றாரு. இதை பார்க்க நமக்கு சிரிப்பா வருதுங்க. அவ்வளவு நேரம் குமரவேல பயமுறுத்தி வச்சு செய்யு செஞ்சுட்டு நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்ட அப்படின்னு சக்திவேல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு. குமரவேலுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அப்பா அப்படிங்கிறாரு. சக்திவேல் எங்கேயோ பார்த்தது எதுக்கிடான்னு பார்த்தா வந்த அழுகையை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். அண்ணனை நினைச்சு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறவரு எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் தான். கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணான்னு என் அண்ணன் சொல்லிட்டாருடா அப்படின்னு அண்ணனை நினைச்சு நெஞ்சில பெருமையா தட்டிக்கிறாரு. ஏதோ நல்ல நேரம், எங்க அண்ணன் பெரிய மனசு, நீ தப்பிச்சுக்கிட்ட. அண்ணன் மட்டும் கோவத்துல ஏதாவது முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்க, உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா களிதான். ஏண்டா எனக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் சண்டை போட தெரியாது? கதிர் ஏதோ பண்றான், அண்ணங்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் எப்படி பொறுமையா இருந்தேன், அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆனா நீ அதையும் கெடுத்து இதையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம பண்ண பாத்தியடா நீ அப்படின்னு கத்த. தெரியாம பண்ணிட்டேன்பாங்கிறாரு அவரு. பேசாத அப்படின்னு சொல்ல, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அப்படியே நிக்கிறாரு அவரு. ஏண்டா சின்ன குழந்தையா நீயே? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, நல்லா 3 வேலையும்னு கையை திருப்பி காட்டி நல்லா திங்கிற இல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ரொம்ப கரெக்ட்ன்ற மாதிரி ஜாட காட்டுறவரு. ஏண்டா எங்க அண்ணனை சாகடிக்க பார்த்தது மட்டும் இல்லாம நீயும் ஜெயிலுக்கு போயிட்டு
என்னையும் உங்க அம்மாவையும் வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாம பண்ணி எங்களை கோர்ட்டு கேஸு ஜெயிலு வாய்தான அலைய விட்டுருப்பியடா, எங்களையும் கஷ்டப்படுத்தி இருப்பியடா, அப்படியே உன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் ஆத்திரம் தலைக்கிற அக்கம் பக்கம் எதையாவது எடுத்து மகன் தலையில போட முடியுமான்னு தேடுறாரு. அப்பா அப்பா அப்பான்னு பதறிக்கிட்டு இருக்க, அப்படியே உன்னை சாவடிச்சிருவேன் பாரு அப்படின்னு கையை நீட்டி திட்டுறவரு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பெத்து தொலைச்சிட்டேனே, தலை எழுத்து பார், இதுக்கு மேல ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினேன்னு வச்சுக்க, போலீஸ்ல நானே உன்னை கொண்டு போய் விட்டுருவேன். பாலை சுருட்டி வச்சுட்டு நல்லா தின்னோமா தூங்கணுமான்னு இருக்கிற வேலையோட இருந்துங்க, புரியுதாங்கிறாரு அவரு பாதி வார்த்தையாவும் பாதி ஜாடையாவும் சொல்லி முடிக்கிறாரு. இவனை பெத்ததுக்கு இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல தூ அப்படின்னு துப்பிட்டு வெறுப்போட பாக்குறாரு. அப்பவும் அவரோட ஆத்திரம் அடங்கல. புத்தி கெட்டவனே தூணு துப்பிக்கிறாரு. பாண்டியன் வீட்டு முன்னாடி செந்தில் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். என்னங்க சார் பண்ணுறது, இன்னும் பிரச்சனை முடியல, நாளைக்கு வந்துடுறேங்க சார் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போதே சக்திவேல் வேணுங்கிற அளவுக்கு அடிச்சு முடிச்சு பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வண்டியில் பேசிட்டு இருக்க செந்தில் வண்டி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. சார் நான் உங்களுக்கு திரும்ப பேசுறேங்க சார் அப்படின்னு ஃபோனை வைக்கிறவரு உள்ளார திரும்பி அப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்பா இங்க வாங்கன்னு கத்திக்கிட்டே குமரவேலை பிடிக்க ஓடி வர்றாரு. வந்த வேகத்துல குமரவேலோட சட்டையை பிடிச்சி, ஏண்டா பொறுக்கி நாயே, என்னடா காரியம் பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு கத்த வண்டியை நிறுத்திட்டு வர்ற சக்திவேல் ரெண்டு பேரையும் பிரிச்சு விட முயற்சி பண்றாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்கப்பா, யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டு சக்திவேல் போய் கீழே விழுந்து மறுபடியும் ரிப்பீட்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஏண்டா நீ அவரை கொலை பண்ணதும் பார்த்தது இல்லாம என் தம்பி மேல பழிய போடுறியாடா நீ அப்படின்னு செந்தில் குமரவேலை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்க சக்திவேல் பிரிச்சு விட்டுடுறாரு. உள்ளர இருந்து கோமதியும் பாண்டியனும் ஓடி வர்றாங்க. மறுபடியும் செந்தில் பாயிறாரு. நாயே பொறுக்கி நாயே, உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா, நீ எல்லாம் உயிரோடையே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க சக்திவேல் அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்க கோமதி ஓடி வந்துடுறாங்க. ஃபர்ஸ்டா பின்னாடியே ராஜியும் கதிரும் ஓடி வர்றாங்க. ஏய் என்னடா அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் கேட்க, பாருங்கப்பா பொறுக்கி நாய அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ வாடா அப்படின்னு குமரவேலை கூட்டிட்டு சக்திவேல் உள்ளர போறதுக்காக ஒரேட்டை எடுத்து வைக்க கோமதி முன்னாடி வந்து நின்று, இரு என்ன அண்ணன் கம்ப்ளைண்ட் வேணான்னதும் உன் மகன் உத்தமன் ஆயிடுவானா அப்படின்னு கோமதி கேட்க, கேட்டியாடா, நல்லா கேளு, காது குளிர கேளு அப்படின்ற மாதிரி வெறுப்போட மகனை பாக்குறாரு சக்திவேல். நீ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அவனை உள்ளர கூட்டிட்டு போற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க சக்திவேல் கொஞ்சம் அவமானத்தோட அப்படியே நிமிர்ந்து தங்கச்சியை பாக்குறாரு. பாண்டியனும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. உன்ன அப்படின்னு கோமதி இருக்க உயரத்துக்கு கையை நீட்டி குமரவேலை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன பண்ற நீன்னு சக்திவேல் கத்த, ஏய் நீ பேசாம இரு சொல்லிட்டேன் உன்ன அப்படின்னு கோமதி கத்த சக்திவேல் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில மகனை முறைக்கிறாரு. ஆனா குமரவேல் கொஞ்சம் கூட கூச்சப்படாம கில்ட்டியா ஃபீல் பண்ணாம கோமதியை முறைச்சிட்டு இருக்காரு. நன்றி கெட்டவனே, மனுஷனாடா நீ எல்லாம் அப்படின்னு கோமதி திட்டிட்டு இருக்க, கோமதி அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. என்னன்னு கோமதி கேட்க, வார்த்தை கலந்து பேசுங்கிறாரு சக்திவேல். ஒரு ஒத்தவரில் நீட்டிட்டு மிரட்டிட்டு இருக்க கோமதியும் ஒத்தவரில் நீட்டி, இதோ பாரு பேசாத, இப்படி ஒரு ஜென்மத்தை புள்ளையா பெத்ததுக்கு நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சக்திவேல் கட்டுக்கடங்காத கோவத்தோட குமரவேலை முறைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா சொந்த புள்ள மாதிரி தானே எங்க அண்ணன் உன்னை வளர்த்தாரு, அந்த மனுஷனை கொலை பண்ண பார்த்ததும் இல்லாம பழிய வேற ஏன் பையன் மேல தூக்கி போடுறியா நீ அப்படின்னு கோமதி குமரவேலை மிரட்டிட்டு இருக்க கதிர் குமரவேலை முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. ராஜி விட்டா கொன்னு போடுற கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா இலை, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா, நீ அடிச்சு போட்டுட்டு போன மனுஷனை மனிதாபிமானத்தோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டா ஏன் மைய அப்படின்னு பாண்டியனும் கத்திக்கிட்டு இருக்க பல்ல கடிச்சிட்டு அமைதியா நிக்கிறாரு சக்திவேல். இவன் மேல போய் வீணா பழி சுமத்தி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படிங்கிறாரு பாண்டியன். ராஜி ஒரு எட்டு முன்னாடி வந்து, என்ன உன் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏன் அப்பாடா அவரு, நான் கேட்பேன்றாங்க ராஜி. ஷோ இந்த நண்டு சிண்டெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு என்ன சக்திவேல் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க, நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன், உன்னை அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு ராஜி திட்ட குமரவேல் எதுவும் சொல்ல முடியாம நிக்கிறாரு. ஓ அப்பா மேல அம்புட்டு பாசம் இருக்கிறவ தான் குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடுனியா
அப்படிங்கிறாரு சக்திவேல். நான் ஓடி போனது உங்களுக்கு அவமானம்னா உங்க பையன் பண்ணினதுக்கெல்லாம் எம்பிட்டு அவமானப்படணும் நீங்க அப்படின்னு ராஜி செம்ம ஆப்பு அடிக்கிறாங்க. சொல்லு இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி கோமதியும் தலையாடுறாங்க. பொண்ணுங்களை கடத்தி இருக்கிறான், உங்க அண்ணனை கொலை பண்ண பார்த்துருக்கிறான், கேடு கெட்ட பொறுக்கி மாதிரி நடந்திருக்கிறான் அப்படின்னு ராஜி திட்ட குமரவேல் வெடுக்குன்னு திரும்பி கோவமா பாக்குறாரு. சக்திவேல் கஷ்டப்பட்டு பொறுமையா நின்னுட்டு இருக்க, உங்களுக்கு அவமானமாவே இல்லையா சித்தப்பா? கேவலமா இல்லையா? இப்படி ஒருத்தனை பிள்ளையா பெத்துட்டோன்னு தோணவே இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சக்திவேலை ராஜி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்க, அவரு இருக்கிற மொத்த வன்மத்தோடையும் கோவத்தோடையும் குமரவேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தோணாதுப்பா இவருக்கு. இவர் மட்டும் பெரிய ஒழுங்கா என்ன? இவரோட புத்தி தானே இவரோட பையனுக்கும் வந்து சேரும் அப்படின்னு செந்தில் சொல்ல கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு மீசையை தடவிட்டு நிக்கிறாரு சக்திவேல். பா, போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பனும் மௌனும் எம்பிட்டு பேச்சு பேசுனீங்க. அதிர தள்ளி விட்டானா? இந்த உலக உத்தமன் பார்த்தானா? அதிர வெளியவே விடக்கூடாதுன்னு நியாயஸ்தனாட்ட சொன்னாங்கல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஏன் இப்ப பேச வேண்டியது தானே? பேசுனே அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கூட பேச முடியாம நிக்கிறாரு சக்திவேல். கதிர் இதெல்லாம் பார்த்துட்டு வெறுப்போட தலையை திருப்பிக்கிறாரு. ஏய்யோ, கொஞ்சம் கூட வாய் கூசாம என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பார்த்து கேட்டல்ல, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நாண்டுகிட்டு சாகலான்னு என்ன பார்த்து நீ சொன்னல. யோ, நான் என் பிள்ளைங்களை நல்ல விதமா தான் வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு எதிர்காலத்துல கூட அவங்க நல்லபடியா யோசிக்கிற மாதிரி தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்து வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா உன் யோகிதை என்னன்னு? யாரு பிள்ளைகளை நல்ல விதமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு பாண்டியன் கிடைச்ச கேப்ல தன்னோட பெருமையை சொல்லிட்டு இருக்காரு. சக்திவேல் எதுவும் பேச முடியாத நிலைமையில தலை குனிச்சு நிக்க, யோ சொல்லியா, இவனை என்னையா பண்ண போற? இங்க பாரு, இப்படி ஒரு பிள்ளைய நீ பெத்திருக்கன்னு வீட்டுக்குள்ள போய் நீ நாண்டுகிட்டு சாகணும்லாம் நான் எதிர்பார்க்கல. இனிமேலாவது உன் மகனுக்கு புத்திமதி சொல்லி வளர்த்து தொலைன்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். நீங்க வேறங்க, அதெல்லாம் எங்க சொல்லி இவனை இனி வளர்க்க போறாரு? அடுத்து வேற என்ன ரவுடித்தனம் பண்ணலாம், இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதை இவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாருன்னு கோமதி படுநக்கலா சொல்றாங்க. அப்படி மட்டும் ஏதாவது பண்ணட்டும், நான் இவனை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு யோகிய சிகாமணி லஞ்ச லாவண்யம் பண்ற அப்பாட்டக்கர் ஆபீசர் செந்தில் சொல்றாரு. டேய் சும்மா இருடா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சக்திவேல் கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. குமரவேல் எரிச்சலும் வெறுப்புமா முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு. வாடா உள்ளர அப்படின்னு கொத்தா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு சக்திவேல். போ போ, நல்லா கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, முடிஞ்சா ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சி வை, அந்த வெறி பிடிச்சவனை வெளியில விட்டுறாத, அது உனக்கும் நல்லதில்ல ஊருக்கும் நல்லதில்ல அப்படின்னு கோமதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்ட கதிர் அமைதியா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஏய் கோமதி, வா, இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம்டி இவங்க, வாப்பா. டேய் செந்திலு அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. வா போலாம் அப்படின்னு பாண்டியன் திரும்பி நடக்க ராஜி கதிரும் கூட போறாங்க. அம்மா வாமா அப்படின்னு கோமதி அங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கவங்க கையை பிடிக்க, இவனெல்லாம் என்ன சொல்றது எப்படி திட்டுறதுன்னே தெரியலடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. வாமா பாத்துக்கலான்னு கூப்பிடுறாரு செந்தில். சி அப்படின்னு கோமதி காரி துப்பிக்கிட்டு இருக்க, கோமதி வா அப்படிங்கிறாரு பாண்டியன். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள கதிர் அமைதியா ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, பக்கத்து சேர்ல ஏதோ யோசனையா செந்தில் உட்கார்ந்துருக்காரு. எனக்காக எல்லாரும் வேலையை விட்டுட்டு அலையிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்கிறாரு கதிர். எலே, நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? ஆனா அவனை ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும்டா, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு செந்தில். கிச்சன்ல இருந்து வந்த ராஜி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டுட்டு அங்கேயே நிக்கிறாங்க. சிக்காமலா போயிடுவான், பாத்துக்கலாம் அப்படின்னு யோகிய சிகாமணி செந்தில் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கதிர் கூட தனியா இருக்கலான்னு பார்த்தா யாராவது கூட இருந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு ராஜி சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அங்க இங்க பார்த்துட்டு நிக்கிறத கழுத்தை தடவிக்கிட்டு நிமிர்ற செந்தில் பாக்குறாரு. கதிரை பாக்குறாரு, ராஜியை பாக்குறாரு. அப்படியே மெதுவா, டேய் கதிரு, ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணல, ரெஸ்டும் எடுக்கல, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுறா போடாங்கிறாரு. அட, கதிர் உள்ளர வர போறானா அப்படின்னு பாக்குறாங்க ராஜி. சரிண்ணே அப்படின்னு கதிர் எழுந்து உள்ளர போக ராஜியோட கண்கள்ல ஆர்வம் மின்னுது. ஆஹா, தனியா சிக்கிட்டான் அப்படின்னு அவங்க ரொம்ப வேகமா ரூம்குள்ள போக செந்தில் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட அதை ரசிச்சிட்டு இருக்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும், நடத்துங்க
அப்படின்ற மாதிரி அவர் அந்த சிரிப்பை மறைச்சிக்கிட்டு இருக்க கதிர் ரூம்குள்ள வர்றாரு. வர்றவர் மொபைல் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் பாக்கெட்ல வச்சுட்டு தலைவணி மேல கிடக்குற ஏதோ ஒரு பொருளை கையில எடுத்துட்டு இருக்க கதிர் அப்படின்னு ஓடி வந்து பயங்கர டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க ராஜி. கதிரும் எதுவும் சொல்லாம அப்படியே அணைச்சிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜியை நிமித்தி கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு நீ அழாதன்றாரு. போலீஸ்காரங்க உன்னை எதுவும் அடிக்கலல்ல அப்படின்னு ராஜி கேட்க வருங்கால ஐபிஎஸ் புருஷனை கை வச்சிருவாங்களா அப்படின்னு கதிர் சின்ன சிரிப்போட சொல்ல சமாளிக்காத சொல்லுங்கிறாங்க ராஜி. அடிக்கல, மேல கைய கூட வைக்கல, விசாரிச்சாங்க அம்புட்டு தாங்கிறாரு கதிர். நீ உண்மையை சொல்லிருக்கலாம்லன்றாங்க ராஜி. உங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கணும்னு சொல்றியான்னு கேக்குறாரு அவரு. போகட்டுமே, எத்தனையோ தடவை தப்பு பண்ணி தப்பிச்சுக்கிட்டு தானே இருக்கான் அவன். இந்த தடவையாவது தண்டனை அனுபவிக்கட்டும்ன்றாங்க ராஜி. அவன் தண்டனை அனுபவிக்கிறது விஷயம் இல்ல, அவன் ஜெயிலுக்கு போனா உங்க சித்தப்பா கடுப்பா ஆகுவாரு. உங்க அப்பா கண் முழிச்சதுமே அவர்கிட்ட சண்டை போடுவாரு, அப்புறம் அவருக்கு தான் கஷ்டம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி எல்லார பத்தியும் யோசிக்கிறியே, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ராஜி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஏய் ராஜி எதுக்கு இப்போ அழுவுற அப்படின்னு முகத்தை கையில் எடுக்கிறாரு. நான் எம்பிட்ட பயந்து போயிட்டேன் தெரியுமா, எவ்வளவு அழுதேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு ராஜி கேட்க அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே அழக்கூடாது அப்படின்னு கதிர் கேட்குறாரு. உடனே கோவமாகிற ராஜி எவ்வளவு திமிர் அந்த குமாருக்கு, அப்பாவை தள்ளி விட்டது மட்டும் இல்லாம உன் மேல வேற பழிய போட்டிருக்கான், அவனை அப்படியே கொன்னு போடுற அளவுக்கு ஆத்திரம் வருது எனக்கு அப்படின்னு ராஜி சொல்ல கொன்னுட்டு நீ போய் ஜெயிலில் உட்கார போறியா, கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறாரு கதிர். என் கையில எப்பவாவது அவன் தனியா மாட்டுவான்ல அப்ப இருக்கு அவனுக்குன்னு பல்ல கடிக்கிறாங்க ராஜி. ஐயோ ராஜி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கதிர் பார்க்க, ஆனா ஒண்ணு கதிர், இனி எந்த காலத்திலையும் நான் என் வாயால் அவனை அண்ணன்னு சொல்ல மாட்டேன், அவன் எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு ராஜி டென்ஷன் ஆகிட்டு இருக்க. சரி சரி நீ அவனை அண்ணன்லாம் கூப்பிட வேண்டாம், முதல்ல டென்ஷனை குறைங்கிறாரு கதிர். கதிர் இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட போய் சொல்லாத, என்கிட்ட எதையும் மறைக்காத, என் அப்பா விஷயமாவே இருந்தாலும் அவர் சொல்லவே கூடாதுன்னு சொன்னாலும் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், சொல்லுவல்ல அப்படின்னு ராஜி கேட்க சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். உங்க அப்பா எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றாராம் அப்படின்னு கதிர் கேட்க தெரியலையே அப்படின்னு ராஜி சொல்ல சரி நாம போய் அவரை பார்த்துட்டு வந்துருவோமான்னு கதிர் கேட்குறாரு. உடனே ராஜி ஆச்சரியமா கதிரை பார்த்துக்கிட்டு இப்போவான்னு கேட்குறாங்க. இப்போவே தான் போலாமா அப்படின்னு கதிர் கேட்க ராஜி ரொம்பவும் ஆர்வமா ஆசையுமா போயிட்டு வரலான்னு தலையை ஆட்டுறாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் கூட நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் ஒரேட்டு எடுத்து வைக்க கதிர் அப்படின்னு மறுபடியும் இழுத்து அணைச்சிக்கிறாங்க ராஜி. அவங்க நெஞ்சில் அப்படியே சாஞ்சிருக்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு கதிர் கேட்க ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போன்றாங்க ராஜி. 2 நிமிஷம் என்னன்னு சொல்லிக்கிட்டே அணைக்கிற கதிர் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிங்கிறாரு. டைலாக் எல்லாம் வேண்டாம் 2 நிமிஷம் அப்படின்னு ராஜி அவரோட நெஞ்சில சாஞ்சிக்க அவரும் சிரிப்போட அவங்க முதுக அணைச்சு தட்டி கொடுக்குறாரு. குமரவேலுக்கு இன்னும் பிரச்சனை முடியல. 7:30 இருந்தது 8:30 9:30 போய்கிட்டே தான் இருக்கு. உள்ளர கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சக்திவேல் முறைச்சிக்கிட்டு இருக்க மாறி வேகமா உள்ள இருந்து வர்றவங்க டேன்னு கத்திட்டு வர்றாங்க. அவரு பதறி அடிச்சு எழுந்து நிக்க பாவி பையலே என்ன காரியம் பண்ணி இருக்கிற, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கிற, சி அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க பட்டுன்னு ஒரு 10 அறையாவது விட்டுருப்பாங்க. அவங்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கையில கால்லன்னு சப்பு சப்புன்னு அறை விட்டுட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது, இவ்வளவு கேவலமா உன்னை நான் வளர்த்துருக்கேன் பாத்தியா அப்படின்னு அவங்க திட்டுன்னு இருக்க பாட்டியும் பழனியும் அங்க வந்து நிக்கிறாங்க. உங்க பெரியப்பா மூஞ்சில எப்படிடா முழிக்க போற அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையில பட்டார்னு ஒண்ணு வைக்கிறாங்க மாறி. பாட்டி வெறுப்பும் சங்கடமா முகத்தை எங்கேயோ வச்சிட்டு இருக்காங்க. பழனி கண்ணிலேயே நான் உன்னை குத்தி கிழிச்சிருவேன் பாருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் மெல்ல நிமிந்து பழனியை பார்த்து அண்ணன் எப்படி இருக்காருடான்னு கேட்குறாரு. இருக்காரு, உடம்பு வலியோட சேர்த்து மன வலியையும் கொடுத்துட்டு அல்லவான் பையன் சந்தோஷமா இருக்காரு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு பழனி. பாவம் சக்திவேல் உண்மையிலேயே கூனி குறுகி போய் தான் இருக்காரு. யாரையும் நிமிந்து பார்க்க கூட அவரால் முடியல. மாறி போட்ட அடியடின்னு அடிச்சுட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அடுத்ததா பாட்டி அந்த பக்கமா போக குமரவேல் அவங்ககிட்ட ஓடி போய் அப்பத்தா நான் வேணும்னே எதுவுமே பண்ணல அப்பத்தா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. சீ கையடுறா அப்படின்னு படார்னு தட்டி விடுறாங்க அவங்க. அப்பத்தா அப்படின்னு அவரு கூப்பிட்டு நிக்க
ஏண்டா பெத்த புள்ள மாதிரி உன்னை வளர்த்ததை தவிர உன் பெரியப்பா வேற என்னடா தப்பு பண்ணனா? உன் பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு பாட்டி திட்டிக்கிட்டு இருக்க. அப்பத்தா அப்பத்தா அது ஒரு கோவத்தில் அப்படிங்கிறாரு குமரவேல். அப்படி என்னடா கோவம் வந்துச்சு? அப்படி என்னடா கோவம் உனக்கு? ஆ, கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு அப்படி என்னடா கோவம்? என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு அதிர்ச்சியும் ஆத்திரமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு பழனி. அண்ணனை தள்ளி விட்டதும் இல்லாம அந்த பழியை தூக்கி கதிர் மேல போட்டிருக்கிற. ஏண்டா நீ எல்லாம் மனுஷனா? உன்னை நம்பி எப்படிடா நாங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுனே தெரியலையே. உனக்கு ஏதாவது கோபம் வந்தா தலையணையை எடுத்துட்டு வந்து எங்க மூஞ்சிலிய வச்சு அழுத்தி கொன்னுடுவ போல இருக்கே அப்படின்னு பழனி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காரு கோபத்துல. சித்தப்பா அப்படியெல்லாம் இல்லை சித்தப்பா அப்படின்னு குமரவேல் அழுதுட்டு நிற்கிறாரு. பழனி தாங்க முடியாத கோவத்துல முறைச்சிட்டு இருக்காரு. இதை பாருடா, மாமனாரும் மருமகனும் பேசிக்கிறாங்க, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். அப்பனும் மகனுமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போறீங்க. ஏண்டா அவன் என்ன பண்ணினாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட மன நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டா அப்படின்னு பாட்டியை அழுன்னு அழுதுட்டு இருக்க. மாறி ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. சக்திவேல் குனிஞ்சத்தலை நிமிராம உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் போகட்டும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பெரியப்பனை போய் கீழே பிடிச்சி தள்ளி இருப்ப அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. சக்திவேல் மெதுவா எழுந்திருச்சு ஆத்தான்னு கூப்பிடுறாரு. அவன் என்னமோ தெரிஞ்சே பண்ணின மாதிரில பேசுற ஆத்தா. அப்படியெல்லாம் பேசாத ஆத்தா. அதுக்காக குமார் பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்லல ஆத்தா. அவன் பண்ணின தப்புக்கு அவனை போட்டு சாத்துன்னு சாத்திட்டேன் ஆத்தா. அதுக்கப்புறம் தான் நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாட்டி அழுகையோட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் பண்ணதுன்னு சக்திவேல் சொல்ல, அண்ணன் பண்ணது என்னண்ணே? அண்ணன் என்னண்ணே பண்ணுச்சு? அண்ணன் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு கதிர்கிட்ட பேசாமல் இருக்கணுமா அப்படின்னு பழனி கத்துறாரு. இல்லடா, இவன் மேலே எந்த தப்பும் இல்லடா, இவனை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை சொல்லணும் அப்படின்னு குமரவேல் பக்கத்துல இருந்து சக்தி பக்கம் திரும்புகிற பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா இவன் மனசுல விஷத்தை விதைச்சி இப்படி விஷச்செடியா உருவாக்கி வச்சிருக்க, அதனாலதான் இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல சக்தி அப்படியே மீசையை தடவிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இவன் பண்றது எல்லாமே கிரிமினல் வேலைன்னு. இத பாரு, இப்பவாவது நீ இவனை கண்டிக்கலன்னு வையே, நாளைக்கு ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டு வந்து நிப்பான், அப்ப நின்னு வேதனைப்படு அப்படின்னு வேதனையும் வெறுப்பமா கத்துறாரு பழனி. ஏண்டா என் எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்தவன்லாம் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறான் பாரு, பாவி படுபாவி மானம் கெட்டவனேங்கிற மாதிரி மகனை மொரன்னு முறைச்சிட்டு இருக்காரு சக்திவேல். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.